சிவனுக்கும் சிவபக்தர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பட்டிப்பட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சிவபுராணத்துல 3வது அத்தியாயமான வீரபத்ரன் உருவான கதையை தான் நம்ம பார்க்க போறோம். தாட்சாயினி சிவன் பேச்சை கேட்காம தட்சன் நடத்தின யாகத்துக்கு போறா. அங்க போயிட்டு அவமானப்படுறா. தச்சனால அவமானப்படுத்தப்படுறா. இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமலும் சிவபெருமான் சொல்லியும் நாம இங்க வந்தோம், அவர் பேச்சு கேட்காம நாங்க இங்க வந்தோம், இங்க வந்து நாம அவமானப்பட்டுட்டோம், இனிமே நாம எப்படி அவரை திரும்ப பாக்குறது அப்படிங்கிற எண்ணம் தோன்றதும் பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல வேள்வி குண்டத்துல எரிஞ்சிட்டு இருக்க தீயில விழுந்து தன்னோட உடலை தீக்கிரையாகிட்டு தன்னோட உயிரை விட்டுறாங்க. இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிய வருது. சிவபெருமான் இதை கேள்விப்பட்டது ரொம்ப கோபம் கொள்றாரு. அதாவது கடுமையான கோபம் கொண்டு அப்போ அவரோட கண்ல இருந்து ஒரு தீப்பொறி வெளியே வருது. ஒரு தீப்பொறி வெளியே வந்து அந்த தீப்பொறியில இருந்து ஒரு பலசாலியான ஒருத்தர் உருவாகிறாரு. அந்த பலசாலியானவர் தான் இந்த வீரபத்ரன். வீரபத்ரன் உருவானதும் வீரபத்ரன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட 2 கரத்தையும் கூப்பி சிவபெருமான வணங்கி சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. சிவபெருமான் ஆசீர்வாதம் கொடுத்ததும் சிவபெருமான் வீரபத்ரன் கிட்ட சொல்றாரு, என்ன அவமானப்படுத்துற தட்சனுக்கு தக்க பாடம் புகுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வீரபத்ரன் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பும் போது சிவபெருமான் வீரபத்ரன் கிட்ட நீ காளி தேவியையும் துணைக்கி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப காளி தேவி எங்க இருக்காங்கன்னா, அப்ப காளி தேவி கிடையாது. அந்த காளி தேவியும் சிவபெருமான் உருவாக்குறாரு. இப்போ காளி தேவியும் வீரபத்ரன் 2 பேரும் சேர்ந்து தட்சனை நோக்கி போறாங்க. போகும்போது தனியா போக முடியாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு படையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த படையை எப்படி உருவாக்குறாங்கன்னா, வீரபத்ரன் சில கணங்களையும் காளி தேவி காளிய மாதிரி பல காளிகளையும் உருவாக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய படை அமைஞ்சிருச்சு. இந்த படை எல்லாத்தையும் திரட்டிட்டு இவங்க தட்சணை இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க யாகசாலையில வேள்வி வெகு விமர்சையா, அதாவது பட்டு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இந்திரன், சந்திரன், விஷ்ணு, பிரம்மா, அப்புறம் ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க. தட்சனோட மத்த மகள்கள், மருமகன்கள் எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வீரபத்ரனும் காளியும் அங்க அட்டகாசம் பண்றத பார்த்து பயந்து நடுங்குறாங்க. இத பார்த்த தட்சனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தது என்ன பண்றான்னா, வீரபத்ரன் தட்சனோட படைகளை வீரபத்ரனை நோக்கி போர் புரியறதுக்கு அனுப்புறான். இப்போ தட்சனோட படைகளும் வீரபத்ரனும் போர் புரியாங்க. இதுல தட்சனோட படையில உள்ளவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது வீரபத்ரனை. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தச்சன் கோவமா வீரபத்ரன் கிட்ட நீ என்ன அரக்க என்னமா, என்னோட ஆற்றல் தெரியாம நீ என்கிட்ட மோதுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு வீரபத்ரன் சொல்றாரு, நான் அரக்கன் இல்ல, நான் சிவபெருமானால உருவாக்கப்பட்டவ, காளி தேவியும் சிவபெருமானால உருவாக்கப்பட்டவ அப்படின்னு தட்சன் கிட்ட சொல்றாரு. தட்சன் கிட்ட சொல்லிட்டு யாகத்தை நீ இப்ப உடனே நிறுத்தணும், நிறுத்தலைன்னா இங்க வேற விபரீதம் நிகழும் அப்படின்னு தட்சனு கிட்ட சொல்லும் போது தட்சன் அதுக்கு கோவப்பட்டு என்ன ஆனாலும் இங்க யாகம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றான். அதோட நிறுத்தாம வீரபத்ரன் கிட்ட இதுக்கு முன்னாடி இங்க யாகத்தை நிறுத்தணும்னு வந்த சிவபெருமானின் மனைவியின் நிலைமை என்னாச்சு, தீக்கிரை ஆயிட்டா அப்படின்னு தட்சன் சொல்லிட்டு நீ ஒரு தூதுவனா, அதாவது சிவபெருமானின் தூதுவனா நீங்க வந்திருக்க, நான் தூதுவனெல்லாம் கொல்றது கிடையாது, கொல்ல மாட்டேன், அதனால நீ இங்க திரும்ப போயிரு, உடனே திரும்ப போய் சிவபெருமான கிட்ட சொல்லு, நான் வேள்வியை எப்பவும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தட்சன் சொல்றான். இதை கேட்ட வீரபத்ரனுக்கு ரொம்ப அதிகமா கோபம் அதிகமா வர வர யாகசாலையில எல்லா இடமும் தீப்பெட்டி எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப அங்க இருந்த தேவர்களும் ரிஷிகள் எல்லாருமே அந்த தீயில இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இவங்க தப்பிச்சு ஓட விடாம அவங்க எல்லாரையுமே பிடிச்சு இழுத்து கட்டி வைக்க சொல்லி வீரபத்ரன் கணங்களுக்கு உத்தரவிடுறான். கணங்கள் எல்லாமே அவங்கள பிடிச்சி இழுத்து கட்டி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இங்க சிவபெருமான அவமானப்படுத்துறதுக்காக நடந்த வேள்வியில கலந்துகிட்ட எல்லாருமே, அதாவது எவ்வளவு பேர் கலந்துகிட்டாருமே அவ்வளவு பேருமே துயரப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் அங்க இருந்து பார்த்துட்டு இருந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. அப்போ அவங்களோட அதிர்ச்சியில இருந்து அவங்க வெளியே
வீரபத்திரன் கிட்ட போயிட்டு இதை நிறுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால வேற ஏதாவது விபரீதம் விளையுமோ அப்படின்னு சொல்லி அச்சப்பட்டு அவங்க வீரபத்திரன் கிட்ட பேசவே இல்லை. இந்த சமயத்துல தட்சன் என்ன பண்றான்னா வீரபத்திரன் கூட கடுமையா போர் புரிஞ்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கடுமையா போர் புரிஞ்சிட்டு இருக்கும் போது வீரபத்திரன் வந்து தட்சனோட தலையை துண்டிச்சிடுறான். தன்னையே துண்டிச்சதும் தலை வந்து யாக குண்டத்துல போய் விழுந்துருது, உடம்பு வந்து தரையில விழுந்துருது. இத அறிஞ்ச, அதாவது தனது கணவன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற செய்திய கேள்விப்பட்டு வேதவள்ளி அங்க வந்து தன்னோட கணவனோட, அதாவது தட்சனோட உடம்ப எடுத்து வச்சு அவங்க கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்க இருந்து பார்த்துட்டு இருந்த விஷ்ணுவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கோவம் வந்தோடனே விஷ்ணு என்ன பண்றாரு, தட்சனுக்கிட்ட வந்து போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. தட்சனுக்கும் விஷ்ணுவுக்கும் இப்ப போர் நடந்துட்டு, கடுமையான போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ விஷ்ணு வந்து தன்கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த பானங்கள் ஒன்னொன்னையாட்டு, அதாவது ஆயுதங்கள் ஒன்னொன்னையாட்டு வீரபத்திரனை நோக்கி ஏவும் போது வீரபத்திரன் அதை ஒன்னொன்னையா அழிச்சுக்கிட்டே வரான். இப்போ விஷ்ணு கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாம போயிருது. அப்ப விஷ்ணு என்ன பண்றாரு, தன்னோட சக்கராயுதம், சக்கராயுதத்தை வந்து விஷ்ணு எல்லா இடத்துலயும் பயன்படுத்த மாட்டாரு. அப்ப தன்னுகிட்ட இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை வரவழைச்சு அதை வீரபத்திரன் மேல ஏவும் போது வீரபத்திரன் ஒரே ஒரு அம்பால அந்த சக்கராயுதத்தை தூள் தூளாக்கிடுறான். இதை பார்த்த பிரம்மா வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு வியந்து போனாரு. வீரபத்திரன் ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தான். அப்போ வீரபத்திரனோட கர்ஜனையை கேட்டு அசந்து போய் நின்னுட்டாங்க. அந்த சமயத்துல தேவர்களையும் ரிஷிகளையும் கைது செய்து கைலாயத்திற்கு கூட்டிட்டு வர சொல்லி கணங்களுக்கு உத்தரவிட்டான் வீரபத்திரன். இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருந்த பிரம்மா தன்னோட இரு கரங்களையும் கூப்பி வீரபத்திரன்ட்ட கேக்குறாரு, இந்த யாகத்தை ஏற்படுத்தியது தட்சன், அவனும் மாண்டு போயிட்டான். இந்த தட்சனுக்கு உறுதுணையா இருந்தவங்களும் மாண்டு போயிட்டாங்க, அதாவது இறந்து போயிட்டாங்க. தட்சனோட மிரட்டலுக்கு பயந்துதான் தேவர்களும் முனிவர்களும் இந்த வேள்வியில கலந்துக்கிட்டோம். வேற என்ன பாவம் நாங்க பண்ணணும் அப்படின்னு பிரம்மா கேட்டதும் வீரபத்திரனுக்கு கோபம் தணியுது. கோபம் தணிஞ்ச வீரபத்திரன் அங்க கைது செய்யப்பட்ட தேவர்களையும் முனிவர்களையும் அப்படியே விட்டுட்டு தன்னோட சிவகணங்களையும் காளி தேவியும் கூட்டிட்டு கைலாயத்துக்கு திரும்பிடுறான். இவங்க போனதுக்கு அப்புறம் பிரம்மா கிட்ட விஷ்ணு கேக்குறாரு, சிவபெருமான அவமதிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட யாகத்துல நாம மதிமயங்கி கலந்துகிட்டோம். அப்ப தவறு நம்மோடதுதான். நாமளே போய் சிவபெருமான்கிட்ட போய் விஷ்ணுவும் தேவர்களும் பிரம்மா கிட்ட இந்த தவறுக்கு நாமளே போய் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன உடனே பிரம்மா அதை ஏத்துக்கிட்டு கைலாயம் நோக்கி எல்லாருமே வராங்க. கைலாயம் வந்ததும் சிவபெருமானை பார்த்து, உங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த யாகம் நடக்குதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே மதிமயங்கி அந்த யாகத்துல கலந்துக்கிட்டோம். அதனால எங்க எல்லாரையும் நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. இதை கேட்டதும் சிவபெருமானுக்கு கொஞ்சம் கோபம் தணிஞ்சதும் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே, அதாவது தேவர்கள் எல்லாருமே சிவபெருமானு கிட்ட அந்த யாகத்துல நிறைய பேரோட உயிர் இழந்துட்டாங்க, அவங்க எல்லாரையுமே நீங்க வந்து திரும்ப உயிர்ப்பிச்சு தரணும், எல்லாரும் உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் சிவபெருமான் வந்து கோபம் தணிஞ்சதுனால சரி நான் எல்லாரையுமே வந்து உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த இதுல இறந்த தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், அப்புறம் மத்த யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே, அதாவது தட்சனோட பொண்ணு, மருமகன் எல்லாருமே புதுசா உயிர் பெற்று வராங்க. தட்சனும் தன்னோட தவற புரிஞ்சுக்குவான், அதனால அவனை நீங்க உயிரோட வர வைங்க அப்படின்னு சிவபெருமானு கிட்ட பிரம்மா கேட்டதும் சிவபெருமான் வந்து அவனுக்கு தலை இல்லை, அதனால ஆட்டோட தலையை நான் அவனுக்கு வச்சு நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து தட்சனை உயிர்ப்பிக்க வச்சாரு. தட்சன் உயிர்ப்பிச்சதும் சிவபெருமான கையெடுத்து கும்பிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, என்னுடைய தவற நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த யாகம் எந்த காரணத்தை கொண்டு இடையில நிக்க கூடாது, நீங்களே இந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தட்சன் சிவபெருமான் கிட்ட கேட்டதும் சிவபெருமான் அந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கிறார். இது வந்து ஆஹ் சிவபுராணத்தின் 3வது அத்தியாயம் வீரபத்ரன் எதுக்காக பிறந்தது அப்படிங்கிறது முடிந்து போச்சு. இதோட அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.